விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். மே மாதம் 7ஆம் நாள் 2026 வியாழக்கிழமை, சித்திரை மாதம் 24ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, கார்த்தி சார் முக்கியமாக நல்ல நேரம் எது, நான் ஒரு நல்ல காரியம் பண்ணலான் இருக்கேன், நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணலான் இருக்கேன், அதற்கான நேரம் இன்னைக்கு எது அப்படிங்கிறத கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய இன்றைய சூரியோதயத்திற்கான பலன்கள். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப்பு பண்ணுங்கள். அப்போது இன்றைய சூரியோதயம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்கிறதெல்லாம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு மாறப்போகுது. எப்படி டவுன்லோட் பண்ணணும், எந்த மீடியமில், மோட் என்ன, அதற்கான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மிக விரைவில் நாள் விட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு நாள் அளவில் அப்படின்னு இந்த இன்றைய சூரியோதயம் பை ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் என்னுடைய ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்க போகுது. ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான தருணம் உண்டு. இன்னைக்கு சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் மாலை 4:45 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்றைய திதி சஷ்டி திதி. இன்று காலை 8:21 வரைக்கும் பஞ்சமி திதிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமேல் இன்னைக்கு நாள் முழுதுமே சஷ்டி திதி நமக்காக வந்துடுது. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். மிருகஸ்ரீடம் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. காலை 9 மணியிலிருந்து 10:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக தெற்கு. இப்படி மிருகஷீரிடம் திருவாதைங்கிற 2 நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கே சார், நாங்கள் என்ன பண்ணட்டும், இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மிருகஷீரிடம் மற்றும் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக என்ன பரிகாரம் சார்? இன்னைக்கு குரு மகான்களோட ஜீவ சமாதியை கண்ணால் தரிசனம் பண்ணுறதும், நமக்கு பிடித்த குரு மகான்களினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சு பார்க்கறதும், இந்த மகான்களை தரிசனம் பண்ண போகும்போதோ, இந்த மடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லும் பொழுதோ, இந்த பக்கத்தில் இந்த மகானோட ஜீவசமாதி இருக்குது, நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்ல போகக்கூடிய, அப்படி வெறுங்கையோடு போகாமல் ஏதாவது ஒரு இனிப்பு பொருள், ஒரு பழங்கள், ஒரு மலர்கள், கல்கண்டு, உலர் திராட்சை, இது போன்ற பொருட்களுடன், பால் இனிப்பு பொருட்களுடன் அவர்களை தரிசனம் செய்வது இந்த சந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான பலன்களை மிருகஷீட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் கொடுத்துரும். மற்ற நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட சார் நான் ஒரு நல்ல காரியம் பண்ணுறேன், ஏதாவது ஒரு செஞ்சுட்டு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த பரிகாரம் பெரிய அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்படி சந்திரன் பூராடம் உத்திராடம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நிற்கத்தான் நேரம் இல்லை, உட்காரத்தான் வேலை இல்லை, உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஆமாம் சார் ஸ்டாண்டிங்லேயே தான் இன்றைக்கி. இந்த ஸ்டாண்டிங் இந்த க்யூ, ரொம்ப நேரமாக காத்திருக்கேன், இந்த ஃபுட்டு ஆர்டர் போட்டேன், இந்த இது ஆர்டர் போட்டேன், இந்த பார்சலுக்காக வெயிட்டிங், கொரியருக்காக வெயிட்டிங், ஆளுக்காக வெயிட்டிங். இந்த ரதசாரதி ஆமாம் சார் வெளில போகலான்னு ஒருத்தரை வர சொல்லியிருந்தேன், அதாங்க ஆக்டிங் டிரைவர். நம்மிடம் பணிபுரிபவர்கள், நமக்காக பணிபுரிபவர்கள் கொஞ்சம் வர சொல்லி கேட்டிருந்தேன். பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அவர்களுக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்குது, அடுத்தவர்களுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு. இந்த உள்ளிருப்பு போராட்டம், இந்த வெளியிருப்பு போராட்டம், இந்த ஓலா உபேர் இதிலெல்லாம் வண்டி புக் பண்ணிட்டேன், காத்திருக்க வேண்டிய நிலை மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அது கூடி வெயிட்டிங் லிஸ்ட்டு தான். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம்னே வாழ்ந்துட்டேன். கௌரவத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியல. இந்த டிப்ஸு சார்
மேலேயும் கீழேயும் பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க சார். ஒரு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய், ஒரு 20 ரூபாய் 50 ரூபாய், ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய், ஒரு உதவி செய்ய வேண்டிய ஒரு நிலை. கண்டிப்பாக நம்ம சக்திக்கு உட்பட்டு, அட இருக்கட்டுங்க, இது ஒரு பெரிய விஷயமா, வாங்க ஜூஸ் சேர்ந்து சாப்பிடுவோம், நான் பில் பண்ணிக்கிறேன், ஸ்நாக்ஸை சாப்பிடுவோம், நான் தான் பில் கொடுப்பேன், அட இருக்கட்டும் வைங்க, ஃபுட்டு இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு, இதை நான் பார்த்து கொள்கிறேன், இதை நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு ஒரு கௌரவத்தை அடைய வேண்டிய நிலை ரிஷபராசிக்காக இருக்கும். நிறைய வாழ்த்துக்கள், நிறைய சந்தோஷமான செய்திகள், கடல் கடந்து சுப செய்திகள், தகப்பனார் வழி உறவுகள், சித்தப்பா பெரியப்பா, இன்னும் ஸ்தானத்துக்காக நம்ம நண்பர்களோட அப்பாவெல்லாம் யாரை அப்பான்னு நம்ம பிரியமாக கூப்பிடுறோமோ அவங்கக்கிட்டேருந்து அழைப்புகள் பெரிய அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி அப்பா கொஞ்சம் அதை பாருங்களேன் அப்படின்னு நம்ம அப்பா ஸ்தானத்தில் இருக்க ஒருவரை கடந்து வர வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அந்த மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிறதுல உங்களை மாதிரி முடியுமா? அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், கொஞ்சம் மாலை பொழுது வரைக்கும் பெரிய பரிதவிப்பு, மன போராட்டம். என் மனசுக்குள்ள ஒரு மகாபாரத யுத்தமே நடந்துகிட்டு இருக்கு கார்த்திக் சார், என் மனதுக்குள்ள ஒரு ராமாயண கதை இன்னைக்கு உண்டு அப்படின்னு சொல்கிற புலம்பல் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு யார் நல்லது செய்வா, எனக்கு யார் ரெஃபர் பண்ணுவா, எனக்கு யார் வழிகாட்டுவா, இந்த கூகுள் மேப்பு சரியாகவே வழிகாட்ட மாட்டேங்குதுங்கிற பரிதவிப்பு மிதனராசிக்காக இன்னைக்கு நாளினுடைய அமைப்பில் நிச்சயம் இருக்கும். அப்போ ஒத்துக்க வைக்க முடியலன்னா என்ன பண்ணணும்? மாற்றி யோசிக்கணும். இந்த முள் தில்லு தள்ளு, என்ன அது தில்லு முள்ளு அடங்கப்பா பண்ண மாட்டீங்களானே. ஆனால் யாரையும் பாதிக்காத, யாருக்கும் கஷ்டம் தராத ஒரு தில்லு முள்ளாக இருக்கும். ஒரு பொய்யாச்சியும் இன்னைக்கு சொல்ல வேண்டி, அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு. இன்னைக்கு சந்திரனே உங்கள் ராசியிலேருந்து பொய் சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. ஸ்தானம் சரியில்லாமல் இருக்குது. நீங்களும் ஒரு பொய்யவாவது சொல்லி என்ன பண்ணுறது, பொய் சொல்லிட்டனே அப்படிங்கிற வருத்தம் இன்றைக்கி மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் மூடி மறைச்சு பேச வேண்டிய நிலை, மூடி மறைத்து சொல்ல, நீங்கள் வேற மூடி மறைச்சுன்னு நினச்சிக்காதீங்க, அவரெல்லாம் மறைக்க முடியாது. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோணே அப்படின்னு சொன்ன மாதிரி, பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே பெட்டி மீது கண் வையடா, என் வேலை எனக்கு பெருசு, என் காரியம் எனக்கு பெருசு, எந்த ராசா பட்டணம் போனால் எனக்கு என்ன, எந்த ராசா எங்கே போனால் என்ன, நான் என் பொழப்ப பார்த்தேன்னா நான் 10 ரூபா சம்பாரிச்சுட்டு ஊட்ட பார்க்க வரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கடகராசி நேயர்களுக்காக உண்டு. வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சிக்கலாம். வானம் எனக்கு, பூமியும் எனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு அப்படின்னு, உறவுகளோடு சண்டைகள் எதற்கு, அனுசரித்து போவோம்னு சொல்ல வேண்டிய நிலை கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஏற்கனவே குழப்பம் ஜாஸ்தி தான். ஆமாம் சார் என்ன நடக்குதுன்னே புரியல, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் எங்கே எரர்னு தெரியல அப்படின்னு, எங்கே தவறு நடந்தது, எங்கே தவறு அப்படின்னு சுற்றி வலம் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களில் சார்ஜ் தீர்ந்து போயிடும். சார் இந்த பேட்ரி வண்டிக்கு சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன், என்னவோ ஃபுல்லாக இருந்தது, பார்த்தேன் பாதி ஆகிடுச்சே, குறைஞ்சிடுச்சே, இந்த ஃபோனில் இப்படியா டக்குன்னு சார்ஜ் தீரும் அப்படின்னு. இந்த சார்ஜ் தீந்துருச்சுங்கிற வார்த்தை இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். பேட்ரி போயிடுச்சு, பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள். ஆமாம் சார் எனக்கே சார்ஜ் இல்லாமல் தான் இருக்குது, அட்டிக்கிற வெயில பார்த்தா அப்பாடான்னு உள்ளே உட்காந்துக்கலாமான்னு இருக்குது, தலையில் 2 கை வச்சுக்கலாமான்னு இருக்குது அப்படின்னு. வெயிலோடு உறவாடி, வெயிலோடு விளையாடி, டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து டயர்டாக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் குழம்பி இருக்கிறவங்களையும் குழப்பாமல் கொஞ்சம் குழப்பத்திலேருந்து வெளில இருக்கிறது நல்லது. இன்றைக்கி மனசு மீன் மார்க்கெட் மாதிரியே கியாமியான்னா இருக்குன்னா பாருங்களேன். அதுவும் மாலை நேரத்தில் ரொம்ப பெரிய குழப்பம் உங்களுக்காக இருக்கும் சிம்மராசி நேயர்களே. முடிவெடுக்க முடியாத தருணங்கள் அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணிடணும், பாஸ் பண்ணிடணும். 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம்ப்பா, 3 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம்ப்பா, 2 நாள் தள்ளி போட்டுக்கலாம். ஸ்ரீரங்கத்தில் இந்த கழுத்தில் ஸ்கார்ஃப் போட்டு அவரே சொல்லிட்டாரு, இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் டிசிஷன்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு. இப்படி நமக்கு நல்லதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனோபக்குவங்கிறது இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்கு வேணும். தள்ளி போடுறதுக்கு கற்றுக்கணும். நீங்கள் கொலை குற்றம்லாம் பண்ணிடல, தப்பெல்லாம் பண்ணிடல, இன்றைக்கே தான் முடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்து முடிங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் சந்தோஷம். குழந்தையுடன் குழந்தையா நீங்களும் தீனி கேட்டால் எப்படி? இந்த குழந்தைங்கன்னா ஸ்நாக்ஸு, தீனி, ஜூஸு, அது இதுன்னு ஓடிட்டுருக்கு, நீங்களும் சேர்ந்து ஆட்டம் போட்டுட்ருக்கிறீங்களே, ஆட்டம் போடலாமா அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும்.
ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, இதுதான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மாலை நேரத்தில் கண்டிப்பாக குழந்தைங்க வீச்சுன்னு கத்துற சத்தத்தோட உங்கள் சவுண்டும் சேர்த்தே இருக்கும். நீங்களும் சவுண்டு பார்ட்டிங்கிற பேர் எடுக்கலாம். இந்த டம்முன்னு அதாங்க, சந்திரன் வேற இந்த பூராடம் உத்தராடங்கிற நட்சத்திரத்தில் போகிறாரா, இந்த சவுண்டு இவ்வளோ ஜாஸ்தியாக வச்சுருக்கணும், கொஞ்சம் குறைங்கலேன் அப்படின்னு. உங்கள் வண்டியில் இருக்க சவுண்டும் சரி, உங்கள் வீட்டில் இருக்க சவுண்டும் சரி, உங்கள் வீட்டில் இருக்க ஆளுங்க போடுற சவுண்டும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டீஸோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸோ போடுற சவுண்டும் காது கிளியும்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படின்னு இந்த தாய்மொழி மீது கொண்ட பற்று அப்படிங்கிறது ஜாஸ்தி. கண்டிப்பாக இன்றைக்கி 4 வீடியோவாகுது. இது ரொம்ப பிரமாதமாக இருக்கே, ரொம்ப நக்கலாக இருக்கே, ரொம்ப காமெடியாக இருக்கே, ஃபார்வேர்ட் பண்ணி விடுவோன்னு எதிரிக்கு வீடியோலேயே பதில் சொல்ல வேண்டிய தருணம், நம் உறவுகளுக்கும் வீடியோவில் பதில் சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. நிம்மதி உங்கள் சாய்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். நீங்களாக கோபப்பட்டு, நீங்களாக வேகப்பட்டு, நீங்களாக ஆத்திரப்பட்டு, நீங்களாக அல்லல்பட்டு பானையை கீழே போட்டு உடைச்சாதான். ஆனால் மற்ற விஷயங்கள் சுமூகமாக இருக்கிறப்ப, மற்ற விஷயங்கள் ரொம்ப கிளியராக இருக்கிறப்ப டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக வரும். தாய் மாமன் மைத்துரன் உறவு, அத்தை பிள்ளைகள், மாமன் பிள்ளைகள், இவங்ககிட்டலாம் சந்தோஷம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும். சுபத்துவமான நிகழ்வுகள், பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிறத பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக காஃபி, இன்ஸ்டண்ட்டாக டீ, இன்ஸ்டண்ட்டாக ஜூஸ், இன்ஸ்டண்ட்டாக ஐஸ்கிரீம். ஐயோ, நீங்கள் வேறு அந்த ஜில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீமை ஞாபகப்படுத்தாதீங்க, இந்த ஜில்லுன்னு இருக்கிற அந்த ஸ்பெஷல் ஜிகர்தண்டாவை ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு இதெல்லாம் ஆர்டர் போட வேண்டிய தருணங்கள். சூப்பு முதல் ஸ்மூதி வரை சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசிக்காக உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்ட குறை அக்கறை. பார்த்தீங்களா, மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி வந்துடும். ஆமாம் சார் அங்கே அமௌண்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன், அங்கே இவங்களுக்கு இந்த பில் கிளியர் பண்ணதா சொல்லியிருந்தேன், இவங்களுக்கு இதை தரதா சொல்லியிருந்தேன், பாருங்கள் நல்ல வேலை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படின்னு. இந்த ஞாபகப்படுத்துறதுங்கிறது மாலை நேரத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்காக இருக்கும். கணவன் மனைவி உறவிடையே அந்யூன்யங்கள், ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கள், நல்லா சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள். ஒரு முழம் பூ தாங்க, ஒரு டம்ளர் காஃபி தாங்க, ஒரு டம்ளர் சாயா அட போயா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்போ சிற்றுண்டி, டீ, காஃபி, ஸ்நாக்ஸு இதெல்லாம் ரொம்ப கடந்து வர வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்போ ஏதோ உணவை ஸ்கிப் செய்து இல்லை பிரேக் விட்டு எடுத்து இந்த லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஒன்றா சாப்பிட்றலாமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு விருச்சிகராசி நேயர்களுக்காக இன்றைக்கி நாளில் இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி பாருங்க, நல்ல டார்க்கு கலர் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும். ஒரு 4 பேராவது உங்கள் வஸ்திரத்தை பார்த்து பிரமாதம், ஆகா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. ஸோ அப்பா, இந்த ஏசியில் உட்காந்தாதான் கொஞ்சம் பிழைக்க முடியுது கார்த்திக் சார், மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க எங்கேருந்து அப்படிங்கிற ஒரு 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 தவிப்பு டெஃபினட்டாக காணப்படும். அக்கம் பக்கத்தினிடையே சுமூகமான நிலை, திடீர் சந்திப்புகள், திடீர் அறிமுகங்கள். அவங்க என் ஃப்ரெண்டா, அவங்க என் ரிலேட்டிவா, உங்களுடைய நண்பன் யாருக்கு நண்பனோ, உங்களுடைய நண்பி யாருடைய நண்பியோ, அவர்கள் எனக்கும் நண்பன் நண்பி அப்படின்னு அதாங்க சிநேகிதின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். பெரிய அளவுக்கு சந்தோஷமான தருணங்கள் எல்லாம் காணப்படும். இயல் இசை நாடகத்தின் மீது ஈர்ப்பு. இன்றைக்கி மாலை நேரத்தில் கண்டிப்பாக ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு பாட்டை, நீண்ட காலமாக நான் ரசித்த பாடல் இது அப்படின்னு ராகத்தோடு கேட்க வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். நீங்களே அதுக்கு லிரிக்லாம் கூட எழுதினாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இந்த கவிஞர் வாலி மாதிரி எழுத முடியலைங்கிற வருத்தம் இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். மாலை நேரத்தில் கவிஞர் வாலியினுடைய பாடல் நிச்சயமாக உங்களுக்கு வரும். இன்றைக்கி நாளில் ஒரு தடவையாவது ஏதோ ஒரு கவிஞரையோ, ஏதோ ஒரு இசையமைப்பாளரையோ, ஏதோ ஒரு இயல் இசை நாடகம் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய கலைஞரை பற்றின ஒரு பெயரோ, அவரை பற்றின ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியோ உங்களை தேடி வரும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் 2 சந்தோஷமான செய்தி. கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு இந்த லட்டு சாப்பிட்றது, இனிப்பு பொருள் விநியோகம், குட் நியூஸ் அப்படிங்கிறது மகராசி நேயர்களுக்காக உண்டு. சந்திரன் அந்த சுப செய்தியை உங்களுக்காக தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். பிரயாணத்துக்கு ரெடி ஆகிடுவீங்களே, உடனே எல்லாம் பையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி ரெடி ஆகிடுவீங்களே, டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகும், ட்ராவலுக்கான ஏற்பாடுகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். எந்த செட்டோடு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும், எப்படி போகலாங்கிறதையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சந்தோஷமான தருணங்கள், கெடிகாரத்தனமான பலன்கள், சுபத்துவமான நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் இன்றைக்காவது ஏதாவது கொஞ்சம் நல்லா இருக்குமா எனக்கு? ஆமாங்க
ரொம்ப அடி வாங்கிட்டோம். நேத்திக்கு முந்தா நேத்திக்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. வேலை பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. இந்த க்ளீன் பண்ணுறது, இந்த வாஷ் பண்ணிட்டேங்கிறது, இந்த வாஷ் அவுட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது, ஏற்கனவே போட்டு வச்சிருந்த வாஷிங் மிஷினு, இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது, இந்த ஃப்ரிட்ஜு மெக்கானிசம், இந்த ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பார்க்க வேண்டிய தருணங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். நான் என்னையவே ரிப்பேர் பார்த்துக்கிட்டே தான் சார் இருக்கேன் கார்த்திக் சார் அப்படின்னு. ஃபுட் பாய்சனிங், உணவு கொஞ்சம் திட உணவு அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா நிறைய சிரமம் இருக்கும். ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு சாப்பிட்றது கும்பராசி நேயர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு. பிடிச்சிருச்சுன்னா உடனே கழுத்து வரைக்கும் கட்டக்கூடாது. அதுவும் இந்த மசாலா சாதத்தை பார்த்தா ரொம்ப சிரமப்பட வேண்டிய நிலை இருக்கும். மடத்துக்கு போகலான்னு நீங்கள் மாலை நேரத்தில் எடுக்கிற முடிவோ இரவு நேரத்தில் எடுக்கிற முடிவோ பெரிய தடை வரும். ஆலயங்கள் போகலான்னு நினைக்கிறப்ப பெரிய தடை குறுக்கால போடுவாங்க. சோம்பேறித்தனம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் கும்பராசிக்காக சொல்ல வேண்டிய பரிகாரம். இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் தவிர்த்துக்க முடியாது. இன்றைக்கி நாள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் சில விஷயத்தெல்லாம் பண்ணணும். ஒரு மீட்டிங், ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு அப்பாயின்மெண்ட்டையாவது கேன்சல் செய்ய வேண்டிய தருணம். இல்லை அதுவே கேன்சல் ஆகிடுச்சுன்னா பெரிய கும்பிடா போட்டுருங்க கும்பராசி நேர்களே கும்பிடு போட்டுருங்க. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை யதார்த்தமான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். சிநேகிதர்களுக்கிடையே நல்ல கலந்துரையாடல்கள். அதே மாதிரி தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, மாமன் மைத்துனன், சித்தப்பா பெரியப்பா சந்தோஷமான செய்தியை உங்களுக்காக நிச்சயம் சொல்வார்கள். ஒன்றே ஒன்று, இந்த பழி வாங்குறேன், இந்த குறை பேசுகிறேன்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட இருக்க குறையை யார் பேசுவா? நான் எல்லார்கிட்டையும் குறை உண்டில்ல. மறப்போம், மன்னிப்போம், வாழ்வழிப்போம், ஆதரிப்போங்கிற நிலை தான் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். சார் அப்ஸ்டர்ஸ் சார், சார் டவுன்ஸ்டர்ஸ் சார், சும்மா இன்னைக்கு செம்ம வேலை அப்படின்னு. ஆனால் எவ்வளோ அலைகிறீங்களோ, எவ்வளவு பாடுபடுறீங்களோ, எவ்வளவு சின்சியராக உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வருமானத்தை பார்க்க வேண்டிய, வருமானத்தை ஈட்ட வேண்டிய அமைப்பு. அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட். அப்பா கார்த்தி சார் இப்போ தான் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு. இந்த அமௌண்ட்டு அட்வான்ஸு இப்படிங்கிற விஷயத்த கேட்டதுக்கப்புறம் தான் சந்தோஷமே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக அமௌண்ட்டு வருது, காம்பவுண்டு மேலே ஏறி குதிச்செல்லாம் வருதுன்னு தான் பார்த்துக்கங்களேன். அதாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எகிரி குதித்து உங்களுக்காக வரப்போகுதுன்னா பாருங்கள். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.